சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆபத்து நிறைந்தது என்பதை அவருடைய பாடல்களின் மூலமாகவே நாம் புரிந்து கொண்டு வருகிறோம். அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். என்னுடைய உயிருக்கு, என்னுடைய ஜீவனுக்கு வலை விரிக்கிறார்கள், பதிவிரிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். 59ஆம் சங்கீதத்தினுடைய தியானத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதனுடைய தலைப்பை வாசியுங்கள். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். நடந்தது என்ன? அழிக்காதே என்று சொல்லி அமைக்கப்பட்டுள்ள இந்த சங்கீதம், சவுல் ஆட்களை அனுப்புகிறார். இது மிக்தாம், கோல்டு என்று சொல்லி இந்த சங்கீதத்திற்கு அவர் பெயர் கொடுத்திருக்கிறார். தாவீதை கொல்லுவதற்கு அவருடைய வீட்டை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் காவல் காக்கிறார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடிப்போனான். கவனித்தீர்களா? இந்த சங்கீதத்திலே அவனுடைய தேவை என்னவென்று சொல்லுகிறார். என்னுடைய ஜீவனுக்காக பதிவிருக்கிறார்கள். என்னுடைய ஜீவனுக்காக பதிவிருக்கிறவர்கள் பலசாலிகள். அவர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக ஒன்று கூடுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எந்த குற்றத்திற்கும் என்னை தள்ளுவதற்கு ஆயத்தப்படுத்தி என்னை தீர்ப்பு சொல்லுவதற்கு அவர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் தண்டிக்க இந்த நேரத்தில் நீங்கள் விழித்தெழுங்கள். துரோகிகளில் ஒருவருக்கு கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இரக்கம் காட்டக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய தேவையை ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்திலே 6ஆம் வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். கவனித்தீர்களா? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிறதான விஷயத்தை அவர் சொல்லுகிறார். இப்பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய வல்லமையை நான் பார்க்கிறேன், நான் உமக்கு காத்திருக்கிறேன், தேவனே என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். நாம் யாருக்கு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இது சங்கீதக்காரன் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகள். அவர்களுடைய வல்லமையை நான் பார்க்கிறேன், ஆனால் நான் உமக்கு காத்திருக்கிறேன், தேவனே நீர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். இப்பொழுது தாவீதினுடைய அந்த கன்ஃபெஷன், அறிக்கை, வாயின் அறிக்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனியுங்கள். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதிக்கு சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். 2 விஷயத்தை சொல்லுகிறார். தேவன் என்னை சந்திப்பார், தேவன் நான் காணும்படி செய்வார். இதுதான் நம்முடைய தேவையாய் இருக்கிறது. இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய அவசர தேவையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை சந்திக்க வேண்டும். எதற்காக கர்த்தர் நம்மை சந்திக்க வேண்டும்? வீட்டை சுற்றிலும் எதிரிகள் பதிவிருந்து கொண்டிருக்கிறார்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நான் வெளியே வருவேன், என்னை கொன்று விடலாம் என்பதற்காக. அவர்களுடைய வல்லமை மிக பெரிதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிறேன். அவர் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். கடைசியாக சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடுவேன். 16ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். சங்கீதக்காரன் மூலமாகத்தான் கர்த்தரை நாம்
தஞ்சம், கோட்டை, பெலன், துருகம், அரண், அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம், இவைகள் எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். ஆனால் அவருடைய சூழ்நிலை ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அவர் வீட்டிற்குள் இருக்கிறார், வீட்டை சுற்றிலும் எதிரிகள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அவரை பாதுகாக்கல்ல, அவர் வெளியே வந்தால் அவரை கொன்று விடுவதற்காக. வெளியே எதிரிகள், வீட்டிற்குள்ளே அவர் செய்கிற வேலை என்ன என்பதை அவர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே இருந்து கொண்டு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ வீட்டிற்குள் இருந்து உம்முடைய வல்லமையை பாடுகிறேன். காலையில் எழுந்த உடனே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுகிறேன். யாரால செய்ய முடியுமா? வீட்டை சுற்றி எதிரிகள் இருக்கும் பொழுது, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். அடுத்தது ஆண்டவரை அவர் அழைக்கிறார் பாருங்கள். எப்படி அவர் ஆண்டவருக்கு பெயர் கொடுக்கிறார் பாருங்கள். ஆண்டவரை என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை நீங்களும் நானும் இந்த காலை வேளையில அவரோடு கூட இணைந்து அதே வார்த்தைகளை சொல்லி அழைக்கலாமே. என் பெலனே. யார் அவர்? நமக்கு பெலனாய் இருப்பவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய இயேசு, நம்முடைய யெகோவா தேவன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனை அறிக்கையோடு கூட முடிக்கிறார். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். கிருபையுள்ள என் தேவன். எப்படி இருக்கு வார்த்தைகள்? என்ன அழகாக அவர் இந்த வரிகளை போட்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். வீட்டை சுற்றிலும் எதிரிகள், நானோ வீட்டிற்குள் இருந்து உம்மை பாடுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்முடைய வல்லமையை பாடுகிறேன். தேவனை அழைக்குங்கள், எல்லாரும் சேர்ந்து அழைக்கலாம். என் பெலனே என்று சொல்லி அழைப்போமா? இந்த காலை வேளையில் என் பெலனே என்று சொல்லி நீங்கள் அவரை அழைத்தீர்கள் என்று சொன்னால், பெலனாகிய கர்த்தர் அவருடைய பெலனை உங்களுக்கு கொடுத்து ஆபத்து நேரிடுகிற சூழ்நிலையில நம்மை பாதுகாக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஜெபிப்போம். உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பெலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே அண்டி இருக்கிறோம், உம்மிடத்தில் நாங்கள் தஞ்சம் கேட்கிறோம். எங்களை நீர் ஆதரிக்கிறீர், நீர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறீர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாரெல்லாம் ஆண்டவரை இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மேலே தேவ கிருபையும் இரக்கும் அனுகிரகம் ஆசீர்வாதம் இருந்து ஒரு உயர்தரமான அடைக்கலம் பாதுகாப்பாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனவுமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.